அதனால சைவத்துல முதல்ல நூல் கல்வி ரொம்ப அவசியம். அதான் கல்லாமனத்து கடைப்பட்டு கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் மாணிக்கவாசகர். சைவத்துல கல்விங்கிறது கட்டாயம். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன். வல்லாளன் இறைவனுக்கு ஏன் பேர்னா, யாரெல்லாம் வல்லாளர் என்றால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலையை ஈஸியா செஞ்சா அவருக்கு பேர் வல்லாளர். அதாவது சொல்லுதல் யாருக்கு வெளியா, அறியவான் சொல்லிய வண்ணம் செய்தல் இறைவனுக்கு தான் முடியும். அதுதான் இறைவனுக்கு பேரு வல்லாளன். தென்னன் பெருந்துரையான் என்ன செஞ்சாருன்னு சொல்ற, எந்த வகையில வல்லாளன்கிறார்? கல்லை பிசைந்து, எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? கல்லை பிசைய முடியுமா? கல் எத்தனை ஆயிரம் ஆண்டு தண்ணிக்குள்ள இருந்தாலும் என்ன செய்யாது, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய முடியாது. அதுக்கே தயாரில் ரெடிமேட் சப்பாத்தி வேண்டி இருக்குது. கல்லை பிசைந்து, கல்லை பிசைஞ்சு கனியாக்கினாராம். தண்டபாணி தேசிகர் உரை தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திருவாவூர் ஆகிய தண்டபாணி தேசிகர் உரை தான் பேசிட்டு இருக்கிறேன். கல்லை பிசைஞ்சாராம் இறைவன். ஒருத்தர் இப்படி செய்தா எப்படி இருக்கும்? கல்லை பிசைஞ்ச பிறகு அது எதா மாறிடணும், பழமா மாறணும். பழமாக மாற வேண்டும் என்றால் சுவை வரணும், மனம் வரணும், நிறம் வரணும், அதுல விதை வரணும். அதுல எத்தனை பணிகள் இருக்கு, அது கஷ்டம். அதே அவ்வளவு கஷ்டமான வேலையை செய்யற மாதிரி என்னை இறைவன் சிவனடியாரா மாத்தினாருங்கிறார். நீங்க ஒவ்வொருத்தவரும் என்னை சிவனடியாரா மாத்துறதுக்கு இறைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரியை டெய்லி சொல்லணும். கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்து அடுத்தி. அதாவது கனியா மாத்தியாச்சு, பேரிச்சம்பழமா ஆக்கிட்டாருன்னு வச்சுடுவோம். பேரிச்சம்பழத்தை தனியா வச்சோம்னா காஞ்சு போகும், உலர்ந்து போகும், சுவை கிடும். அப்ப அது பேரிச்சம்பழத்தை தேனுக்குள்ள போட்டு ஒரு கரண்டி வச்சு நங்கு குத்தி கீழே தள்ளி விட்டுட்டோம்னா என்ன செய்யாது? அதே மாதிரி பண்ணாராம். கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்து அடுத்தி வினை கடிந்த வேதியரை. வினையை நீக்கினார். கடிந்த என்றால் நீக்கிய. வினை